ஓகே, நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பாலிக் லாஜிக். யூனிட் 3 நமக்குன்னா சிம்பாலிக் லாஜிக். அது என்ன இன்ட்ரொடக்ஷன். சிம்பாலிக் லாஜிக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த லாஜிக் இஸ் a discipline that deals with the method of reasoning. It provides use rules and techniques for determining whether a given argument is valid or not. சரி, இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க கிவன் ஸ்டேட்மெண்ட் வந்து வேலிட் ஆர் நாட் அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இந்த லாஜிக்கை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Logical reasoning is used in mathematics to prove theorems, in computer science to verify the correctness of program and to prove the theorems, in physical science to draw conclusion from experiments, and every day to life to solve multitude of problems. சரியா, அப்போ நமக்கு ஒவ்வொரு இடத்துல நமக்கு ஒவ்வொரு ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு கன்க்ளூஷனுக்கெல்லாம் வந்து இந்த லாஜிக்கல் சிம்பிள்ஸ் வந்து யூஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. த லாஜிக் இஸ் கன்சர்ன் வித் ஸ்டடிங் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் கன்க்ளூஷன்ஸ். சரி, இது என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஸ்டடிங் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் கன்க்ளூஷன்ஸ் சொல்கிறாங்க. எ சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் ஆர்குமெண்ட் பை மேக்கிங் எக்ஸ்டென்சிவ் யூஸ் ஆஃப் சிம்பிள்ஸ் இஸ் நோன் அஸ் சிம்பாலிக் லாஜிக் சொல்லியிருக்காங்க. சிம்பாலிக் லாஜிக்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் ஆர்குமெண்ட் பை மேக்கிங் எக்ஸ்டென்சிவ் யூஸ் ஆஃப் சிம்பிள்ஸ். நிறைய சிம்பிள்ஸை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அதுதான் நோன் அஸ் சிம்பாலிக் லாஜிக் சொல்கிறோம். ஸ்டடி ஆஃப் ஆர்குமெண்ட் அந்த ஆர்குமெண்ட்ஸை வந்து எக்ஸ்ட்ரா அந்த சிம்பிள்ஸ் மூலிமா நம்ம வந்து அந்த ஆர்குமெண்ட்டை வந்து பண்ண போகிறோம். சரியா, அது இஸ் நோன் அஸ் சிம்பாலிக் லாஜிக் சொல்லியிருக்காங்க. இந்த அல்ஜிப்ரா ஆஃப் சிம்பாலிக் லாஜிக் ரெப்ரசன்ட் ஒன் ஆஃப் தி இயர்லி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பூலியன் அல்ஜிப்ரா. A correct piece of reasoning, whether in mathematics, physics, or casual conversation, is valid by the virtue of its legal form சொல்லியிருக்காங்க. In this chapter, we introduce a logical symbols for connectivities such as and, or, if, then, and. With the aid of these symbols, we state and apply the rules of valid inference சொல்லியிருக்காங்க. அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி அண்ட் யூஸ் பண்ணலாம், ஆர் யூஸ் பண்ணலாம், இஃப் யூஸ் பண்ணலாம், தென் யூஸ் பண்ணலாம், அண்ட் யூஸ் பண்ணலாம். வித் த எய்ட் ஆஃப் தீஸ் சிம்பிள்ஸ் வி ஸ்டேட் அண்ட் அப்ளைஸ் ரூல்ஸ் ஆஃப் வேலிட் இன்ஃபரன்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட்டு வந்து டிஎஃப் ஸ்டேட்மெண்ட். டிஎஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎஃப் ஸ்டேட்மெண்ட் ஆர் ப்ரொபோஷன் இஸ் அ டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் டு விச் இட் இஸ் அ மீனிங்ஃபுல் டு அசைன் ஏ ட்ரூ வேல்யூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பட் நாட் போத் சைமல்டேனியஸ்லின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்தோன்னா அது ட்ரூவாக ஃபால்ஸாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் நமக்கு வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூ டிஎஃப் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும். சரி, அடுத்த டைமில் ட்ரூ ஃபால்ஸ் ரெண்டுமே சைமல்டேனியஸாக வராது. சரியா, அதை சொல்லியிருக்காங்க. By agreeing that we will not use a declarative sentence. Okay. By agreeing that we will not use a declarative sentence that can be simultaneously true and false, we are ruling out a certain systematical paradox, self-contradictory statement சொல்லியிருக்காங்க. Consider the following sentence. This statement is false. This statement is not a statement according to a definition because we cannot properly assign to it a definite true value சொல்லியிருக்காங்க. If you assign the value true, then the statement 1 says that it is a false. சரி, அப்போ ட்ரூனா அப்போ நீ ஸ்டேட்மெண்ட் எடுத்துருக்கேன்னா அது ட்ரூவானா அப்போ அது வந்து ஃபால்ஸாக இருக்காது. சரி, ஃபால்ஸ் வந்துச்சுன்னா ட்ரூவாக இருக்காது. On the other hand, if you assign it is a value false, then the statement 1 says that statement is true. சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் டிஎஃப் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. சரி, எது ட்ரூ ஸ்டேட்மெண்ட் எது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னம்மா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when will the construction be completed? Obey orders. Canada is a country. Our nation cannot be afford to waste its best young minds. What a noble work. சரியா, இது எல்லாம் உனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. 6th பார்த்தீங்கன்னா, travel by air and you will see many wondrous sights. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க 1 + பைனரி வேல்யூஸ் 1101 கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட ஆன்சர் வந்து 1110. The earth is round சொல்லியிருக்காங்க. Do you speak English? The logic is a dual subject.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எது டிக்ளரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், எது ட்ரூ ஸ்டேட்மெண்ட், எது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கு ஆன்சர் அவங்களே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் 1 and 9 ஆர் டிக்ளரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 1 and 9 9 பார்த்தீங்கன்னா என்ன, டூ யூ ஸ்பீக் இங்கிலீஷ், அது கேட்குறது வந்து எப்படி இருக்குது, கொஷின் மாதிரி தான் இருக்குது, அது வந்து ஃபுல் ஸ்டாப் மாதிரி இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 வென் வில் தி கன்ஸ்ட்ரக்ஷன் பி கம்ப்ளீட்டட், அது வந்து கொஷின் மார்க்கில் தான் இருக்கும். கொஷின் மார்க்கில் இருக்கிறது வந்து அந்த சென்டென்ஸ் வந்து டிக்ளரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். தி ஸ்டேட்மெண்ட்ஸ் 2 and 6 ஆர் நாட் ஸ்டேட்மெண்ட், தேர் ஆர் கமெண்ட்ஸ். இல்லை வந்து 2 and 6 பார்த்தீங்கன்னா அது வந்து கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஒபே ஆர்டர் அது வந்து கமெண்ட்ஸ். அதே மாதிரி ட்ராவல் பை ஏர் அண்ட் யூ வில் சி மெனி வண்டரஸ் சைட், அது வந்து கமாண்ட் கொடுக்குறது. சரி, 5 இஸ் நாட் எ ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 5 பார்த்தீங்கன்னா என்னமா இருக்கும், வாட் எ நோபல் ஒர்க் அப்படின்றது வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷன். சரியா, எக்ஸ்பிளமேட்டரின்னா அந்த கொஷின் 1 போட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது வந்து எக்ஸ்பிளமேட்டரின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் 3, 4, 7, 8 and 10 ஆர் டிஎஃப் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 3, 4, 7, 8, 10 எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎஃப், ஒன்று ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும், இல்லை ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். சரியா, அந்த 3, 4, 7, 8, 8, 10 அதில் 3, 8 பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரூஸ் வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 3 or 8 தி எத்திக்ஸ் ரவுண்ட், அது வந்து ட்ரூ. அதே மாதிரி தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கனடா இஸ் எ கண்ட்ரி, அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஆப்வியஸ்லி எவ்ரி ஒன் வில் அசைன் த வேல்யூ ட்ரூ டு தி ஸ்டேட்மெண்ட் 4. அதே மாதிரி 4 ஸ்டேட்மெண்ட், அவர் நேஷன் கேன் நாட் பி அஃபோர்ட் டு வேஸ்ட் இட்ஸ் பெஸ்ட் யங் மைண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, அது அதே மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா, the true values of the statement 7 depends upon the context ன்னு சொல்லியிருக்காங்க. If the number 1 and 1101 are added the decimal number system, the true value of the statement 7 is false ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது வந்து பைனரி டெசிமல் நம்பர் சிஸ்டம்னா அது வந்து என்ன சொல்லியிருக்கோம், ஃபால்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பட் இஃப் தே ஆர் ஆடட் ஆஸ் அ பைனரி நம்பர் ஸ்டேட்மெண்ட் 7 இஸ் a ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அப்போ பைனரியில் ஆட் பண்ணும்போது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் 10 ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன் ஹூ அட்டர்ஸ் இஸ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா which of the following sentence state whether it is a TF statement or not. கீழே ஒரு 20 questions கொடுத்துருக்காங்க. இது வந்து நீ வந்து என்ன பண்ணணும், ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டா இல்லை ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டா இல்லை எக்ஸ்கிளமேட்டரியா இல்லை கமெண்ட்ஸா அந்த மாதிரி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணு. டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸா கொஷின் மார்க்காக இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம அது கொஷினுக்கு வந்து அந்த கொஷினாக தான் இருக்கும். அப்போ அது டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸா இல்லை ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டா இல்லை ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டா அப்படி. த டாக் ஹேஸ் 4 legs கரெக்ட் தானே, அது ட்ரூ ஸ்டேட்மெண்ட். டு யூ லைக் காஃபி, அது வந்து அது எக்ஸ்கிளமேட்டரி மாதிரி வரும். ஓகேவா. ஏ மிக்சர் ஆஃப் எல்லோ அண்ட் ப்ளூ வில் ப்ரொடியூஸ் எ க்ரீன் சொல்லியிருக்காங்க, அது வந்து ஃபால்ஸு. இந்த சன் இஸ் ஷைனிங் அந்த மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸும் நீங்கள் படித்து பாருங்கள், அது ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டாக ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டான்னு சொல்லலாம். ஓகேவா. அதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், சென்டென்ஸ் 1 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 3, 4, 5, 6, 8, 12, 13, 16, 17, 19, 20 ஆர் TF ஸ்டேட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. அதர்ஸ் ஆர் நாட் TF ஸ்டேட்மெண்ட். சென்டென்ஸ் 7 இஸ் ஏ செல்ஃப் கான்ட்ரடரி, அது வந்து எதெல்லாம் TF ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. மற்றதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா 7 வந்து பார்த்தா செல்ஃப் கான்ட்ரடரி ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஹெட்டிங் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது என்ன கனெக்டிவிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த சிஸ்டமேட்டிக் யூசேஜ் ஆஃப் த சர்டன் கீவேர்ட்ஸ் அண்ட் ஆர் நாட் இஃப் தென் அண்ட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் விச் ஆர் கால்டு சென்ஸ்ட்ரிக்கல் கனெக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சென்டென்ஸை நம்ம ஜாயின் பண்ணுற அண்டு வரதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், சிம்பிள்ஸில் ஆர் எப்படி வந்து யூஸ் பண்ணலாம், நாட் எப்படி யூஸ் பண்ணலாம், இஃப் அண்ட் தென் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் விச் ஆர் கால்டு சென்ஸ்ட்ரிக்கல் கனெக்டிவிட்டிஸ். It is necessary to lay down careful rules of usage for them. The propositions TF statements are generally represented by letters PQ or etc. P1, P2 etc. ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஃபர்ஸ்ட் ஒன் conjunction. The process of joining two statement P and Q using and produce a new statement denoted by P cap ன்னு சொல்லுவோம். சரியா,
அது என்ன சொல்லியிருக்கோம் பாருங்கள். இந்த ப்ராசஸிங் ஆஃப் ஜாயினிங் டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் பி அண்ட் கியூ யூஸிங் வந்து அண்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதை வந்து ப்ரொடியூஸ் ஏ நியூ ஸ்டேட்மெண்ட். அண்டை வந்து என்னம்மா சொல்லிடுறோம் நம்ம, இந்த வந்து அண்டை வந்து சரி இந்த அண்டு வந்து என்னம்மா சொல்லியிருக்கோம் நம்ம, ஓகே இந்த அண்டு வந்து எப்படிமா சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அண்டை வந்து என்ன சொல்லியிருக்கோம், அந்த அண்டுக்கு தான் ஒரு சிம்பிள் கொடுத்துருக்கோம் நம்ம. அப்படி சொல்லலாம். இப்போ 2 சென்டென்ஸ்க்கு ஜாயின் பண்ணுறது நடுவில் ஒரு சென்டென்ஸு ஒரு வேர்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா அண்டுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா நியூ ஸ்டேட்மெண்ட் டினோட்டட் பை பி கேப் ஆஃப் கியூன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி கேப்னு சொல்லுவோம். அண்டை வந்து என்ன சொல்லுவோம், பி கேப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரி, அந்த அண்டுக்கு அந்த 2 பீன்ற ஒரு சென்டென்ஸ், கியூன்றது ஒரு சென்டென்ஸ். அந்த 2 சென்டென்ஸ்க்கு நடுவில் ஜாயின் பண்ணுற அண்டு வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா சிம்பிள் வந்து கேப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன் நான். ஓகேவா? ஓகே, இதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அந்த அண்டை வந்து P cap of Q ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். which has a true value T whenever both P and Q have true values. the true value false otherwise ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். சரியா? the statement P cap Q is called a conjunction of the statement P and Q சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். So we illustrate the usage of and by the following examples ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். the conjunction of the statement, it is a raining Q பார்த்தீங்கன்னா a triangle has 3 sidesன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி அண்டுன்னு சொல்லிட்டு சொல்ல போகிறோம். இந்த 2 சென்டென்ஸும் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அண்டு. அந்த அண்டுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் பி கேப் ஆஃப் கியூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்படின்னா இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி வந்து இட் இஸ் எ ரைனிங் சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். கியூ பார்த்தீங்கன்னா எ ட்ரையாங்கிள் ஆஸ் 3 சைட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். இப்போ ரெண்டுத்துக்கும் இதை வந்து ஃபைண்ட் பி கேப் ஆஃப் கியூன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்படின்னா கேப்னா அங்கே என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்னம்மா யூஸ் பண்ணியிருக்கோம், பி கேப் ஆஃப் கியூ. அதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அந்த 2 சென்டென்ஸுக்கு ஜாயின் பண்ணுற சிம்பிள் தான் அந்த கேப்னு சொல்லிட்டு சொல்கிறோம். கேப்னா அண்டு யூஸ் பண்ணணும். இப்போ பி வந்து என்ன நமக்கு இட் இஸ் ரெய்னிங் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? இன்னும் ட்ரையாங்கிள் ஆஸ் 3 சைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரெய்னிங் அண்ட் ட்ரையாங்கிள் ஆஸ் 3 சைட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரெய்னிங் அண்ட் ட்ரையாங்கிள் ஆஸ் 3 சைட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? A true value of P cap of Q is true only when the statement P and Q are both true ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். let us consider the case when it is raining சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா? அப்போ என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா let us consider the case when it is raining சொல்லிட்டு சொல்கிறோம். then P is true, the statement Q is always true ன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? when it is not raining, the statement P is false ன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதே வந்து ஃபால்ஸ்னால் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ வென் இதே சென்டென்ஸ் வந்து வென் இட் இஸ் நாட் இட் இஸ் ரெய்னிங், அதே வந்து வென் இட் இஸ் நாட் ரெய்னிங் அப்படின்னா நாட் வந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம், நம்ம ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா? பை த டெஃபினேஷன் பி கேப் ஆஃப் கியூ இஸ் ஆல்சோ ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா? இட் இஸ் ரெய்னிங் அப்படின்னா அது வந்து ட்ரூ. அதே வந்து வென் இட் இஸ் நாட் ரெய்னிங் அப்படின்னா பி கேப் ஆஃப் கியூ இஸ் ஆல்சோ ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். The conjunction of the statement P வந்து today is the last day to pay the fees. The final semester examination starts next week ன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். is P cap of Q. Today is the last day to pay the fees and the final semester examination starts next week. அப்போ இங்கே என்ன 2 சென்டென்ஸ்க்கும் நம்ம என்ன ஜாயின் பண்ணணும், P cap அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லணும், ஓகே பி கேப் ஆஃப் கியூனா நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த கேப் இருந்துச்சுனாவே நம்ம என்ன யூஸ் பண்ணணும், நம்ம அண்டு யூஸ் பண்ணணும். ஓகேவா? அண்டு நம்ம யூஸ் பண்ணணும்.
ஓகேவா? இப்போ என்னம்மா வரும் நமக்கு அப்போது டுடே இஸ் த லாஸ்ட் டே டு பே த ஃபீஸ் அண்ட் த அண்டு தான் நமக்கு வந்து இங்கே என்ன சொல்கிறோம் நம்ம கேப்புன்னு சொல்கிறோம். ஓகேவா? சரியா? இந்த பி கேப் ஆஃப் கியூ தான் நம்ம என்ன சொல்கிறோம் டுடேஸ் லாஸ்ட் டு பே த ஃபீஸ் அண்ட் த ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக்குன்னு சொல்கிறோம். அது கன்ஜெக்ஷன் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்ஸ். பி வந்து டுடே இஸ் சண்டே, கியூ த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஆர் ஒர்க்கிங்கு. இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி கேப் ஆஃப் கியூ. அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் பி கேப் வந்துச்சுனாவே நம்ம என்ன யூஸ் பண்ணணும் நம்ம 2 சென்டென்ஸ்க்கு நடுவில் கேப் வந்துச்சுனாவே நீங்கள் அண்டு யூஸ் பண்ணணும். சரியா? பி வந்து டுடே சண்டே அண்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஆர் ஒர்க்கிங் சொல்லியிருக்காங்க. ஓகே அதுக்கு ஒரு ட்ரூத் டேபிள் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ட்ரூத் டேபிள் ஃபார் பி கேப் ஆஃப் கியூ தட் இஸ் ஈக்குவாலிட்டி நம்ம சொல்லியிருக்காங்க பி கேப் ஆஃப் கியூன்னு சொல்லியிருக்கோம். பி பார்த்தீங்கன்னா நமக்கு என்னம்மா சொல்லியிருக்காங்க நமக்கு ஓகே என்ன கொடுத்துருக்காங்க பி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஃபால்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்கள் மகப் பண்ணி தான் ஆகணுமா? இந்த ஃபார்முலாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மகப் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? அப்போ நம்ம சொல்லுவோம் ட்ரூ ஃபால்ஸ்னு சொல்லியிருக்கோம். ட்ரூ ஃபால்ஸ்னு சொல்லியிருக்கோம். பி கேப் ஆஃப் கியூ ட்ரூனா ட்ரூ ஃபால்ஸ்னா ஃபால்ஸ் ட்ரூனா ஃபால்ஸ்னா ஃபால்ஸ். சரியா? ட்ரூ வரும்போது மட்டும்தான் உனக்கு கன்ஜெக்ஷனில் ட்ரூ, மற்றெல்லாம் வந்து ஃபால்ஸு. சரியா? ஓகேவா? இது வந்து ஃபார்முலாஸ் கேட்டாங்கன்னா இதை நீங்கள் எழுதணும். ஓகேவா? ஃபைண்ட் த பி டிஃபைன் த ரைட் த ட்ரூத் டேபிள் ஃபார் பி கேப் ஆஃப் கியூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இதை நீங்கள் எழுதணும். ஓகேவா? ஓகே சரி. நெக்ஸ்ட் டிஸ்ஜங்ஷன். த ப்ராசஸ் ஆஃப் ஜாயினிங் டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் பி அண்ட் கியூ பை ஆர். சரியா? டிஸ்ஜங்ஷன்னா ஆர் யூஸ் பண்ணணும். 2 சென்டென்ஸ்க்கு நடுவில் ஆர் யூஸ் பண்ணணும். இது அங்கே வந்து நம்ம என்ன சொல்லணும் நம்ம கன்ஜெக்ஷனை வந்து கேப்புன்னு சொல்லுவோம். அதோட சிம்பிள் வந்து கேப்புன்னு சொல்லுவோம். இங்கே வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வர்றது வந்து கப்புன்னு சொல்லுவோம். இந்த சிம்பிளை வந்து என்ன சொல்லுவோம் நம்ம கப்புன்னு சொல்லுவோம். சரியா? ஆறுன்னு சொல்லுவோம். இந்த ஆறுன்னு சொல்லுவோம். சரியா? ஓகே என்னம்மா சொல்லியிருக்காங்க The process of joining two statements P and Q by R produces a new statement. The new statement is a disjunction of P and Q and is denoted by P cup of Q ன்னு சொல்லியிருக்கோம். சரியா? P cup of Q இல்லை P disjunction Qன்னு சொல்லலாம். சரி, இந்த சிம்பிள் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கப்புன்னு சொல்லுவோம். சரியா? இதே வந்து இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கன்ஜெக்ஷன் கேப்புன்னு சொல்லுவோம். இதுக்கு சிம்பிள் வந்து இது வந்து என்ன சொல்லுவோம் நம்ம கேப். இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப். சரியா? ஓகேவா? அப்போ என்ன சொல்லணும் ப்ராசஸ் ஆஃப் ஜாயினிங் டூ ஸ்டேட்மெண்ட் P and Q by or produces a new statement. A new statement is a disjunction of P and Q சொல்லியிருக்காங்க and denoted by P cup of Q and is read as P or Qன்னு சொல்லலாம். இது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது என்ன சொல்லலாம் நம்ம P cup of Qன்னு சொல்லலாம். ஆர் அதர்வைஸ் எப்படி ரீட் பண்ணுறோம் அப்படின்னா P or Qன்னு சொல்கிறோம். இதுக்கு என்ன ட்ரூத் டேபிள் பார்த்தீங்கன்னா P cup of Q is defined by the truth table சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கன்ஜெக்ஷனில் உனக்கு ட்ரூ டி வந்து மட்டும்தான் உனக்கு ட்ரூன்னு வரும் இந்த இடத்துல. சரியா? இங்கே வந்து உனக்கு எல்லாமே
எது பாருங்கள், இங்கே வந்து ஃபால்ஸ் மட்டும்தான் வந்து ஃபால்ஸ்னு வரும், மற்றதெல்லாம் உனக்கு வந்து ட்ரூன்னு வரும். ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து PQ பார்த்தீங்கன்னா என்னம்மா கொடுத்துருக்காங்க நமக்கு, ட்ரூ வந்து ஃபால்ஸ் ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே ட்ரூ, உனக்கு ஃபால்ஸ் மட்டும்தான் உனக்கு வந்து ஃபால்ஸ்னு வரும். ஓகே, அந்த டேபிள் கோலம் மற்றதெல்லாம் உனக்கு வந்து ட்ரூன்னு தான் வரும். ஓகேவா? சரியா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா P ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஐ வில் பை எ டிவி செட்டுன்னு சொல்லியிருக்காங்க. Q பார்த்தீங்கன்னா ஐ வில் பை எ கார்ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவில் நம்ம என்னம்மா ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P கப் ஆஃப் Q நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே இங்கே என்ன கொடுத்துருக்காங்க சென்டென்ஸ் பாருங்கள். ஓகே இங்கே என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, ஐ வில் பை எ டிவி செட், இன்னொன்று Q ஐ வில் பை எ கார். இதுக்கு ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க, நமக்கு ஃபைண்ட் P கப் ஆஃப் Q. கப்புன்னு வந்துச்சுனாவே நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதே வந்து கேப் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ரெண்டு சென்டென்ஸ்குள்ளே நல்ல என்ன யூஸ் பண்ணணும், வேர்ட் பார்த்தீங்கன்னா அண்டு யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போது நமக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு கப் கொடுத்துருக்கனால நம்ம என்ன யூஸ் பண்ணணும், நம்ம ரெண்டு சென்டென்ஸ்க்கு நடுவில் ஆர் யூஸ் பண்ணணும். சரியா? அப்போ P கப் ஆஃப் Q த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் அ ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். அப்புறம் ஐ வில் பை எ டிவி செட் ஆர் ரெண்டு சென்டென்ஸ்க்கு நடுவில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், நம்ம கப் இருந்துச்சுன்னா ஓகே. இப்போ ரெண்டு சென்டென்ஸ்க்கு நடுவில் என்னமா இருக்குது, நமக்கு கப் இருக்குது. சரி, கப் இருந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், நம்ம ரெண்டு சென்டென்ஸ்க்குள்ளே ஆர் யூஸ் பண்ணணும். சரியா? அதே கேப் இருந்துச்சுன்னா ரெண்டு சென்டென்ஸ்க்கு நடுவில் நம்ம என்ன ரெண்டு சென்டென்ஸ்க்கு நடுவில் நம்ம ஜாயின் பண்ணுற அந்த வேர்டு வந்து என்ன நமக்கு அண்டு. ஓகேவா? ஐ வில் பை ஏ டிவி செட் ஆர் ஐ வில் பை எ கார். சரியா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னம்மா கொடுத்துருக்காங்க நமக்கு, ஓகேவா? இட் இஸ் ரெய்னிங். Q பார்த்தீங்கன்னா 9 இஸ் அ ப்ரைம் நம்பர். இது எப்படி ஜாயின் பண்ணலாம், ரெண்டு சென்டென்ஸு ஃபைண்ட் P கப் ஆஃப் Qன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னம்மா வேர்டு இது நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு வேர்டு இது என்ன சொல்லியிருக்கோம், ஃபைண்ட் P கப் ஆஃப் Q அப்படின்னா நம்ம என்ன ஜாயின் பண்ணணும், கப்பு வந்துச்சுன்னா நம்ம என்ன ரெண்டு சென்டென்ஸுக்கும் நடுவில் நம்ம என்ன ஜாயின் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர். இட் இஸ் ரெய்னிங் ஆர் 9 இஸ் அ ப்ரைம் நம்பர். சரியா? அந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணோம். சப்போஸ் இங்கே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா P வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ரெய்னிங்கு, Q பார்த்திங்கன்னா 7 இஸ் அ ப்ரைம் நம்பர். அப்போ இது எப்படி ஜாயின் பண்ணலாம், நம்ம ஃபைண்ட் P கப் ஆஃப் Qன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் P கப் ஆஃப் Q அப்படின்னா இது எப்படி ஜாயின் பண்ணலாம், நம்ம கப்பு வந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், நம்ம ஆர் யூஸ் பண்ணணும். ரெண்டு சென்டென்ஸ்க்கு நடுவில் ஆர். இட் இஸ் ரெய்னிங் ஆர் 7 இஸ் அ ப்ரைம் நம்பர். ஓகேவா? அந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு நெகேஷன். நெகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா TF ஸ்டேட்மெண்ட் மே பி நெக்லேட்டட் பை ப்ரிசீடிங் இட் பை த வேர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இட் இஸ் நாட் ட்ரூ தட், ஃபார் எக்ஸாம்பிள் த நெகேஷன் ஆர் டைனர் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். நெகேஷனாக என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கொடுத்துருக்க கிவன் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து ஆப்போசிட்டாக நம்ம சொல்லணும். சரியா? அதுதான் நெகேஷன் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெகேஷன் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் எ ஜான் இஸ் பிளேயிங் ஃபுட்பால். சரியா? இஸ் அ ஸ்டேட்மெண்ட். இதுக்கு நம்ம ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக இதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம சொல்லணும். அப்படின்னா எப்படி சொல்லலாம், இட் இஸ் நாட் ட்ரூ தட் ஜான் இஸ் பிளேயிங் ஃபுட்பால். அப்போ என்ன சொல்கிறோம், நம்ம ஜான் வந்து இட்ஸ் நாட் ட்ரூ இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஜான் வந்து ஃபுட்பால் விளையாடுறவர் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஃபால்ஸ் தட் ஜான் இஸ் பிளேயிங் ஃபுட்பால் ஆர் சிம்ப்ளி ஜான் இஸ் நாட் பிளேயிங் ஃபுட்பால்னு சொல்கிறோம்.
கொடுத்துருக்க கிவன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம ஆப்போசிட்டாக சொல்கிறது தான் நாட் யூஸ் பண்ணுறது தான் நமக்கு வந்து நெகேஷன் ஸ்டேட்மெண்ட்டு, நெகேஷனோட டெஃபினேஷன். சரியா, அது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். த நெகேஷன் ஆஃப் எ ஸ்டேட்மெண்ட் பி இஸ் எ ஸ்டேட்மெண்ட் அப்டைன்ட் ஃப்ரம் பி பை prefixing the words ன்னு சொல்லியிருக்காங்க. It is not true that or a statement which has the meaning of the statement obtained from P by prefixing the word. It is not true that the negation of P is denoted by negation P ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இது எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா நெகேஷன் பியை வந்து இந்த மாதிரி டினோட் பண்ணுவாங்க. நாட் பின்னு சொல்லுவோம். இது எப்படி ரீட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் நெகேஷன் பின்னு சொல்லுவோம். இது என்ன வேர்டு சொல்லுவோம்? நெகேஷன் பின்னு சொல்லுவோம் ஆர் நாட் பின்னு சொல்லலாம். ஓகேவா, நெகேஷனாக கொடுத்துருக்கு கிவன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம ஆப்போசிட்டாக சொல்கிறது தான் உனக்கு நெகேஷன் ஸ்டேட்மெண்ட், நெகேஷனோட டெஃபினேஷன். சரியா, இப்போ ட்ரூனா அதுக்கு ஆப்போசிட்னா நமக்கு நெகேஷனில் சொல்லுவோம் ஃபால்ஸ். அதே ஃபால்ஸ்னால் நம்ம ட்ரூன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். சரி, இஃப் தே டூ நாட் இம்ப்ரூவ் த குவாலிட்டி we will not continue to buy from them. If the cost of living continues to rise, then the government will impose a rich curbs ன்னு சொல்லியிருக்காங்க. This statement are assertions containing conditions and each of these statement is of the form if P then Q. சரியா, இந்த P then Q நம்ம அந்த வேர்டு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறோம். ஓகே, இந்த வேர்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P then Q தான் வந்து கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நடுவில் நம்ம தன்னுன்ற வேர்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுதான் நம்ம வந்து கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்டு சொல்கிறோம். சரியா, அதர்வைஸ் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்து த கண்டிஷன் இஃப் தென் இஸ் அ கனெக்டட் விச் இஸ் அ நம்ம சொல்லியிருக்காங்க நமக்கு சிம்பலைஸ்ட் பை த ஆரோ. இந்த சிம்பிள் இந்த P then Q வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா, இதுதான் P then Qன்னு சொல்லுவோம். இது P then Qன்னு சொல்லுவோம். ஓகேவா, இஸ் ரிட்டன் ஆஸ் P then Qன்னு இந்த சிம்பிளை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம தன்னு யூஸ் பண்ணுவோம். ஃபைண்ட் P then Qன்னு சொல்லிட்டாங்கன்னா இல்லை P கண்டிஷனல் டு Q அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், நம்ம ரெண்டு சென்டென்ஸ்க்கு நடுவில் தன்னு யூஸ் பண்ணுவோம். த சைன் இஸ் ரிட்டர்டட் பை நம்ம சொல்லியிருக்காங்க நமக்கு the sign of implication. Several other idioms in English language are appropriately the same systematic meaning as if then Qன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, P only Q, Q if Pன்னு சொல்லியிருக்கிறாங்க. Q provides that P is sufficient condition for Q, Q is necessary condition for P implies Q, Q is implied by Pன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, the sentence if the triangle is equirated then it is isosceles may be rephrased as in order for a triangle to be isosceles it is sufficient that it is be equilateral ன்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா P then Q நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா, இதை நம்ம என்ன யூஸ் பண்ணோம், நம்ம P then Q யூஸ் பண்ணோம். சரியா, அப்போ என்ன சொல்லலாம், நம்ம ட்ரூஸ் மாதிரி த ட்ரையாங்கிள் மஸ்ட் பி ஐசோலஸ் இஃப் இட் இஸ் எ ஈக்குலேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஆர் அதர்வைஸ் இஃப்னு நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, okay girls, up to this we will stop it ma. Next class we will see. Okay, thank you girls for your kind cooperation. Okay, it is very easy only. If you study it will be very easy. Okay, okay girls, thank you. சரியா, next classல பார்க்கலாம். ஓகேவா,
அப் டு திஸ் டெஃபினேஷன்ஸ் மட்டும் படித்து வைங்க. என்ன சிம்பிள்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்றது. நம்ம கன்ஜெக்ஷன் பார்த்துருக்கோம், டிஸ்டங்ஷன் பார்த்துருக்கோம். ஓகே கேர்ள்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ் we will see. ஓகே, கன்ஜெக்ஷன், டிஸ்டங்ஷன், நெகேஷன் பார்த்தோம், கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம், 4 பார்த்துருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ.